ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பொம்பில் ஃப்ரை எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்ல, இது வந்து பாவ். இங்கே மும்பையில் இது பாவுன்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு பொரிச்ச மீன் வச்சுருக்கேன், ஒரு துண்டு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கேன். இப்படி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். பொம்பில் மீன் வாங்கி இப்போ கழுவி வச்சுருக்கேன். இந்த மீன் எவ்வளோ தான் நம்ம கழுவி தண்ணி வடித்தாலும் தண்ணி அது போவே செய்யாது. பாருங்கள், தண்ணி இருந்த மாதிரியே இருக்குது. அதுக்கு இப்படி ஒரு மூடியை எடுத்து இந்த மூடியை வந்து திருப்பி மூடி கீழேயும் தட்டு மேலே வர மாதிரி வச்சு ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ தண்ணியே இல்லாமல் ஆயிட்டு. இப்போ இனிமேல் இதுக்கு மசாலா போடுவோம். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தல் தூள் போடணும். அதுக்கு பிறகு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடணும். இது இவ்வளோ தான் இதுக்கு மசாலா, வேறு ஒரு மசாலாவும் போடக்கூடாது. இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இதை இப்படியே பொரிக்கக்கூடாது. இப்படியே பொரிச்சா நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி தண்ணி மாதிரியே இருக்கும். அதனால் இதுக்கு வந்து இதுக்கு மேலே ரவைக்குள்ளே கோட் போட்டு அந்த அதுக்கு அப்போ தான் பொரிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இப்போ இந்த ரவை கோட்டிங் நான் போடுறேன். இதுக்கு மேலே நல்லா எல்லா இடமும் இந்த ரவை படணும். அந்த ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் நல்லா எல்லா இடமும் திருப்பி திருப்பி இந்த ரவை படுற மாதிரி நம்ம வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நல்லா எல்லா இடமும் ரவை பட்ட உடனே இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்படி நான் ஒவ்வொரு மீனுக்கும் எல்லா மீன்லேயுமே இந்த ரவையை போட்டு நான் எடுத்து வச்சுக்கிடுறேன். எடுத்து வச்சுட்டு இனிமேல் இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா மீனுமே ரவை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இதை பொரித்து எப்படி எடுக்கணும்னு நான் காட்டுறேன். இப்போ ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம இப்போ அந்த ரவையெல்லாம் போட்டு வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போட்டு நல்லா தீ வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தீ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை பொரித்து எடுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம மொறுமொறுன்னு தான் இதை பொரித்து எடுக்கணும். நம்ம கம்மியாக பொரிச்சிட்டோட பிஞ்சு பிஞ்சு வரும். அப்போ வந்து ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. நல்லா வந்து மொறுமொறுன்னு வர மாதிரி நல்லா பொரிச்சிடணும். பாருங்கள், இப்போ நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி நான் பொரிச்சு எடுக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிடணும். அடிக்கடியும் நம்ம கரண்டி போட்டு அது கிண்டக்கூடாது, இல்லை பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இப்படி கரெக்டாக முழுசாக வராது. ஒரு நேரம் மட்டும் அதை திருப்பி விட்டுட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக அழகாக மொறுமொறுன்னு பொரிச்சாச்சு. இப்போ நான் பொரித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மும்பைக்குள்ளே ஸ்பெஷல். மும்பையில் மட்டும்தான் அந்த மீனே கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. எப்போமாவது மும்பைக்கு வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.